இந்த விளிம்பு நிலை மக்கள் பட்டியலின மக்களுடைய தலைவராக தன்னை முன்னிறுத்தி கூட்ட தொல் திருமாவளவன் அவர்கள் அவருக்காக பேசுறாங்கன்னா அப்படின்னு கேட்டா இப்ப தொடர்ந்து எந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் பேசல. உடனே அமெரிக்க அதிபரை கண்டிக்கிறதுக்கு போயிட்டாரு. நான்குநேரி ஊர்ல போதையை போட்டுட்டு ஒரு கும்பல் என்ன பண்ணியிருக்காங்க, ரோட்ல போற வரவங்க எல்லாம் வெட்டியிருக்கிறாங்க. ஒரு பேப்பர் படிச்சோம், சைக்கிள்ல போனவங்க எல்லாம் கொடூரமா கொலைவெறி தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. அதுல 6 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல 2 பேர் சம்பவ இடத்திலே கொடூரமாக இறந்தும் போயிருக்கிறாங்க. திரு விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை போட்டு பொழந்து எடுத்திருக்கிறார். திமுக ஆட்சியை திரு விஜய் அவர்கள் போட்டு பொழந்து எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். உண்மையாலுமே கடுமையான விமர்சனத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் மீது விஜய் அவர்கள் வச்சிருக்கிறார். அப்படி என்ன அந்த கண்டன அறிக்கையில் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக நாடுகளுடன் போட்டி போடும் ஒரு ஆட்சியில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு எங்கேட்டு திரு விஜய் அவர்கள் திமுகவை பற்றி கேட்குறாரு. இந்தியாவிலே டாப் மாநிலத்தில் காவல்துறை சட்ட ஒழுங்கு டிஜிபி எங்கே, நம்பர் 1 மாநிலம் என்று தம்பட்டம் அடிச்சு கொண்டிருக்க ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு லட்சணம் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு காரி மூஞ்சில் துப்புற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு திரு விஜய் அவர்கள் இந்த ஆட்சியை நோக்கி. 4 நாளில் இவ்வளோ பெரிய கொடூரமான சம்பவம் நடந்துருச்சு. கிருஷ்ணகிரியில் அந்த குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது. ஒரு இளைஞரை கொடூரமாக கொல்லப்பட்டிருக்காரு. இந்த பிரச்சனையெல்லாம் பேசாத தொல் திருமாவளவன் அவர்கள் சிறுபான்மையர் வாக்குகளுக்காக அமெரிக்காவை எதிர்த்து மவுண்ட் ரோட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவார்னா இது என்ன அரசியல்? பீச் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நம்ம அண்ணன் தொல் திருமாவளவர்களால் தான் இந்த 3ஆம் உலகப்போர் தடுக்கப்பட போதுட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே யாரா அப்படி சொல்றது? அப்படி என்ன பண்ண போறாரு அண்ணன்? அதாவது அண்ணன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று மவுண்ட் ரோட்டில் நடத்துகிறார். எதற்காக இந்த மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே நான்குநேரியில் நேற்றுக்கு ரோட்டில் வரவும் போகிறவங்களாம் வெட்டி வீசினாங்களே, கொடூரமாக கொலை பண்ணிட்டு போனாங்களே போதை கும்பல், அதற்கு எதிராக அதுக்கு எதிராக தான் போராட்டம் பண்ணணும். சட்ட ஒழுங்குக்கு எதிராக எதனா போராட்டம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பண்ணணும். ஆனால் அதுக்கு பண்ணலையே. அப்போ இந்த 2 வயது குழந்தை கொடூரமாக ஒரு அயோக்கிய நாய் பாலியல் வன்கொடுமை செய்தானே, கண்டிப்பாக அதுக்காக தான் இருக்கும். அந்த பாலியல் வன்கொடுமை எடுத்து தொடர் பாலியல் வன்கொடுமை குழந்தைகளுக்கு நடக்குதே, தொடர்ந்து அதிகமாக போக்சோ வழக்குகள் தமிழ்நாட்டில் பதியப்படுதே, அதற்கு எதிராக எதனா போராட்டம் நடத்துவாரா அப்படின்னு அதுக்காக தானே பண்ணுறாரு. அதுக்காகவும் இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒட்டச்சத்திரத்தில் ஒரு 24 வயது பையனை கொடூரமான முறையில் ஆணுறுப்பை அறுத்து உடல் முழுக்க காயங்களோடு அவருடைய நாக்கை வெட்டி கொடூரமாக கொலை பண்ணாங்கல்ல. கண்டிப்பாக இதுக்காக தான் இருக்கும். அதுக்காகவும் இல்லை. அதுவும் இல்லையா? ஆமாம். அப்புறம் புடி வாரண்ட் போட்டு தாம்பரத்தில் ஒருத்தர் அழைச்சிட்டு போயிட்டு 4 நாட்களில் அந்த நபர் இறந்து போனார்ல. லாக்அப் மரணங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்குது. லாக்அப் மரணருக்கு எதிராக எதனா கட்டண ஆர்ப்பாட்டமா அப்படின்னு யோசிக்கிறியா? ஆமாம், கண்டிப்பாக அதுதான் தானே இருக்கும். அதுவும் இல்லை. எதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானோட அதிபரை கொலை பண்ணிட்டாங்களா, அதனால டொனால்ட் ட்ரம்ப்பை எதிர்த்து மவுண்ட் ரோட்டில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போராடுறாரு. அது அவங்க பிரச்சனை. இவர் என்ன பண்றாரு? இங்க அவங்களை எதிர்த்து தான் இவர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு. அது தவறு தான். அதாவது ஒரு நாட்டு அதிபரை அமெரிக்கா போய் அவங்க நாட்டிலே ஏவுகணைகளை ஏவி அவரை கொலை பண்ணது மிகப்பெரிய தவறு தான். ஆனால் நம்ம ஊரில் நாம் பேச வேண்டிய பிரச்சனைகள் பல இருக்குது. இதை எதற்குமே பேசாத ஈரான் அதிபரை டொனால்ட் ட்ரம்ப் கொன்னதுக்கு இங்கிருந்து போராடி காப்பாற்ற ஈரானை காப்பாற்ற போறாங்கன்னா எதுக்குன்னா சிறுபான்மையர்களுடைய ஓட்டு. ஈரான் அதிபர் ரொம்ப இறை நம்பிக்கை உள்ள ஒரு நபர், இஸ்லாமியர் பல பேர்களுக்கு பிடித்த நபர். அவருடைய இறப்பு அவங்களுக்கு ரொம்ப வலி வேதனையும் ஏற்படுத்தியிருக்குது. இஸ்லாமியர்கள் ஒரு நாடகத்தை ஆடிட்டு இருக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி சில பேருக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்கணும். இப்போ ஈரானுடைய அதிபரை கொண்டுட்டாங்கன்னா ஈரான் திருப்பி குண்டு வீசும்ல. ஆமாம், பதிலுக்கு அவங்களும் பண்ணுவாங்க. குண்டு வீசுவாங்களே, அவங்க அமெரிக்கா மேல வீசாத இஸ்லாமிய நாடுகளான குவைத்து, கத்தாரு, பெஹரி, UAE, அதுக்கப்புறம் சவுதி அரேபியா, அபுதாபி மேலாம் எதுக்கு ஈரான் தாக்குதல் நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட போய் கேட்டா அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அவருக்கு உள்ளூர் பிரச்சனையை பற்றி தெரியாது, உலக நாடு அரசியலை பற்றி அவருக்கு என்ன தெரிய போகுது. அதாவது இந்த நாடுகளெல்லாம் அமெரிக்கா என்ன பண்ணிட்டு தன்னுடைய மிலிட்ரி பேஸ், அதாவது தன்னுடைய ஏர்கிராஃப்ட் எல்லாம் நிறுத்தி 5 ஏக்கர் 15 ஏக்கர்னு அந்த நாடு அந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு தன்னுடைய இராணுவ தளத்தை அமைச்சிக்கிறதுக்காக இடம் கொடுத்துருக்குறாங்க. இடம் மட்டும் கொடுக்கல, அவங்களுக்கான ஆயில் வசதி, உணவு, எல்லா பொருட்களுக்கான வசதிகளையும் அவங்க அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. குவைத்து, கத்தாரு, பெஹரின், அபுதாபி, UAE இவங்க மேலாம் எதுக்கு இவங்க தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா, அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேசஸ்லாம் இந்த நாடுகளில் இருக்குது.
15 ஏக்கர் 10 ஏக்கர்னு கொடுத்து அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேஸஸ் அங்கே அமைச்சது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து தொடர்ந்து அந்த அமெரிக்கா பேஸுக்கு தேவையான பொருட்களான மூலப்பொருட்களான ஆயில், அவங்களுக்கான உணவு, அந்த எல்லா வசதிகளும் வழங்கி அங்கே வந்து அவங்களோட மிலிட்ரி பேஸ் அமைச்சிக்கிறதுக்கு இஸ்லாமிய நாடுகள் இருக்கக்கூடிய ராஜாக்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நேரத்தில் மிலிட்ரி பேஸுக்கு அனுமதியை கொடுத்துருக்குறாங்க. அமெரிக்காவிலேருந்து ட்ரோன்கள் வந்து ஈரானை தாக்கலை. இந்த நாடுகளில் இருக்கிற அமெரிக்காவோட மிலிட்ரி பேஸஸில் இருந்த ட்ரோன்ஸ் தான் போயிட்டு ஈரானை தாக்கியிருக்குது. ஸோ ரிட்டர்ன் அவங்க திருப்பி அடிக்கும்போது இந்த நாடுகளில் தானே அடிப்பாங்க. இவங்களும் இஸ்லாமிய நாடுகள் தான். அப்போது டொனால்ட் ட்ரம்ப் செஞ்ச தவறை பேசக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்கள், டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கண்டன அறிக்கை கொடுக்குற தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த இஸ்லாமிய நாடுகள் செய்த தவறுக்கும் கண்டனம் தெரிவிப்பாரா? கண்டனம் தெரிவிக்கலாம். பட் அவர் என்ன எதிர்பார்க்குறாரு அது அவருக்கு கிடைக்காது. அதை இஸ்லாமிய ஓட்டுகள் அதுக்காக தானே இந்த நாடகம். அதனால இதை பற்றி அவர் எதுவுமே பேச மாட்டார். நல்ல கேள்வியை கேட்டுட்டு எனக்கு புரியல என்ன முறை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கருத்து சொல்லிட்டு போயிடுவார். அதனால இதை பற்றி தெளிவாகவும் அவர் பேச மாட்டார். ஈரான் அதிபரை கொண்டதுக்கு அமெரிக்காவுக்கு கண்டன ஆர்ப்பாட்டம். அது வந்து ஒரு அதிபரை வந்து கொல்றது மிகப்பெரிய தவறு தான். இருந்தாலுமே சரி, இதற்கு யார் யாரெல்லாம் காரணமோ அவங்க மீதும் வந்து கண்டனத்தை தெரிவிக்கணும். அதுதான் உண்மையான அரசியல். இப்போ எதற்கு இந்த உள்ளூர் பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு உலக பிரச்சனைக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, இஸ்லாமியர்கள் ஓட்டுக்காக தான் உலக பிரச்சனையை எடுத்து இஸ்லாமியர் பக்கம் நாங்கள் இருக்கிறோம், சிறுபான்மையினர் மக்கள் பக்கம் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடகத்தை நடத்துறாரு. சரி, இவங்க பக்கம் தான் நீங்கள் இருக்கிறீங்க, சாதாரண விளிம்பு நிலை மக்கள் பக்கம் நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்டால் இல்லை. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இவர் கட்சி எப்படி வளர்த்தாருன்னா, இந்த விளிம்பு நிலை மக்களை வந்து போராடுறன்னு குரல் கொடுக்குற மாதிரி தான் இவர் கட்சியை வளர்த்தாரு. இந்த விளிம்பு நிலை மக்கள் பட்டியலின மக்களுடைய தலைவராக தன்னை முன்னிறுத்தி கூட்ட தொல் திருமாவளவன் அவர்கள் அவருக்காக பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டால், இப்போ தொடர்ந்து எந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் பேசலை. உடனே அமெரிக்க அதிபரை கண்டிக்கிறதுக்கு போயிட்டாரு. இப்போ நேற்றுக்கு வந்து நான்குநேரியில் என்ன ஆயிருக்கு, நான்குநேரியில் இதற்கு முன்னாடியே ஒரு பள்ளி மாணவனை இன்னொரு பள்ளி மாணவன் சாதிய வன்கொடுமை காரணமாக வெட்டினார். அது எல்லாருக்குமே தெரியும். அது பெரிதும் தமிழ்நாட்டில் பேசப்பட்டுச்சு. இந்த ஆட்சியில் தான், இந்த திமுக ஆட்சியில் தான் அந்த தவறு நடந்தது. இப்போ திருப்பி அதே நான்குநேரி ஊரில் போதையை போட்டுட்டு ஒரு கும்பல் என்ன பண்ணியிருக்காங்க, ரோட்டில் போகிற வரவனெல்லாம் வெட்டியிருக்கிறாங்க. டீ கடையில் நின்று டீ குடிச்சிருந்தவங்க, டீ கடை ஓரமாக பேப்பர் படித்தவங்க, சைக்கிளில் போனவங்களெல்லாம் கொடூரமாக கொலைவை தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. அதில் 6 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் 2 பேர் சம்பவ இடத்திலே கொடூரமாக இறந்தும் போயிருக்கிறாங்க. இதை வந்து பல பேர்கள் பேசப்படல. திமுக கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகள் இல்லை, எல்லா கட்சிகளும், எந்த கட்சிகளும் இதை பற்றி பேசலை. தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை போட்டு பொழந்து எடுத்திருக்கிறார். திமுக ஆட்சியை திரு விஜய் அவர்கள் போட்டு பொழந்து எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். உண்மையாலுமே இந்த 4 விஷயத்தை தாவிக்க கையில் எடுத்து கடுமையான விமர்சனத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் மீது விஜய் அவர்கள் வச்சிருக்கிறார். அப்படி என்ன அந்த கண்டன அறிக்கையில் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரி அருகே பெரும்பத்தூர் கிராமத்தில் நேற்று இருசக்கர வாகனத்தில் சென்ற 9க்கும் மேற்பட்ட கும்பல் சாலையில் சென்றவர்கள் டீ கடையின் அருகே நின்றவர்கள் மீது ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கியதால் 2 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் படுகாயம் அடைந்தனர் என்று வெளியான தகவல் அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவலை பற்றி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இந்த ஆட்சியை உலக நாடுகளுடன் போட்டி போடும் ஒரு ஆட்சியில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கேட்டு திரு விஜய் அவர்கள் திமுகவை பற்றி கேட்குறாரு. இந்தியாவின் டாப் மாநிலத்தில், அதாவது அவங்க தான் சொல்லுவாங்க, திமுக தான் சொல்லுவாங்க, இந்தியாவிலே டாப் மாநிலம் தமிழ்நாடு, இந்தியாவிலே டாப் மாநிலம் தமிழ்நாடுன்னுவாங்க. இந்தியாவிலே டாப் மாநிலத்தில் காவல்துறை சட்ட ஒழுங்கு டிஜிபி எங்கே அப்படின்ட்டு யாரை பற்றி கேட்டிருக்காரு, திரு முதல்வர் மு.க. ஸ்டாலினை பற்றி திரு விஜய் அவர்கள் கேட்டிருக்கிறார். அதை தொடர்ந்து அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவங்க கிட்ட பதிலே கிடையாது. பதில் கிடைக்காது கண்டிப்பா. இதுக்கான பதில் அப்போ சட்ட ஒழுங்கு டிஜிபியே இல்லைன்னா அந்த தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்ன லட்சணத்தில் இருக்கும்? இந்த மாதிரி தான் இருக்கும். நம்பர் 1 மாநிலம் என்று தம்பட்டம் அடித்து கொள்ளும் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு லட்சணம் இதானா? நம்பர் 1 மாநிலம் என்று தம்பட்டம் அடித்து கொண்டிருக்க ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு லட்சணம் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு காரி மூஞ்சில் துப்புற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு திரு விஜய் அவர்கள் இந்த ஆட்சியை நோக்கி. போதை கும்பல் சுதந்திரமாக வன்முறை நிகழ்த்த இடம் தந்த பொறுப்புமிக்க ஆட்சி இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் யாரை பத்தி கேட்டிருக்காரு? திமுக ஆட்சியை பத்தி கேட்டிருக்கிறாரு. பொதுமக்கள் ஒவ்வொரு நாளும் புலம்பி தவித்து கோபத்தில் கொந்தளித்து கேள்வியை எழுப்புகிறார்கள். ஆட்சியே முடிய போது இப்போதாவது காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் தூக்கத்திலிருந்து எழுவாரா அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்கள் யாரை பத்தி கேட்கிறாரு? திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை தூக்கத்திலேருந்து ஏற்றிருங்க, சட்டம் ஒழுங்கு கொடுமையாக இருக்குது, ரோட்டில் போகிற வரவனெல்லாம் கொடுமையாக வெட்டுறான், போதை இங்கே தலைவெறிச்சு ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு தூக்கத்தில் எழுந்துருங்க, திரு முதலமைச்சர் அவர்களே தயவு செஞ்சு தூக்கத்திலேருந்து ஏஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்கள் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார். மக்கள் நலன்களை
பாதுகாப்பை துளியும் யோசிக்காத இந்த திமுக ஆட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தூக்கி எறியப்படுவது உறுதி உறுதி உறுதின்ட்டு யார் சொல்லியிருக்காரு? தமிழக வெற்றி கழக திரு விஜய் அவர்கள் இந்த கட்டணத்தை தெரிவிச்சிருக்கிறார். ஏன்னா அது உண்மைதான் சொல்லியிருக்கிறார். ஏன்னா வந்து மக்கள் அவ்வளோ வேதனையில் இருக்காங்க. கண்டிப்பாக மக்களால் வந்து விசிறடிக்கப்படுவார்கள். கண்டிப்பாக 4 மணி நேரத்தில் இவ்வளோ பெரிய கொடூரமான சம்பவம் நடந்துருச்சு. கிருஷ்ணகிரியில் அந்த குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது. ஒரு இளைஞரை கொடூரமாக கொல்லப்பட்டிருக்காரு. இந்த பிரச்சனையெல்லாம் பேசாத தொல் திருமாவளவன் அவர்கள் சிறுபான்மையர் வாக்குகளுக்காக அமெரிக்காவை எதிர்த்து மவுண்ட் ரோட்டில் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவார்னா இது என்ன அரசியல்? அப்போ ஓட்டு அரசியல் தான் நீங்கள் பண்ணுறீங்களா? அப்போ உண்மையாலே மக்கள் நலனுக்காக உங்களுக்கு அக்கறை இல்லையா? அவருடைய அரசியலை ரொம்ப நாளாவே காணும். பழைய அரசியல்லாம் இதுக்கு மேலே எடுபடாது. மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஓட்டுக்காக ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மக்களுக்கு தெரியாமல் இல்லை. மக்கள் ஒன்றும் அவ்வளோ முட்டாள்கள் கிடையாது. நீங்கள் எந்தெந்த பிரச்சனையை பேசணுமோ அந்தந்த பிரச்சனையை தயவு செஞ்சு பேசுங்க. இது வந்து நாடுகளுக்கான வணிகத்துக்கான டாலருக்கான மதிப்புக்கான மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் இங்கே நம்ம ஊரில் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய பட்டியலின சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆட்சியில். தொடர்ந்து அவங்க வந்து சிரமங்கள் சந்திச்சு கொண்டே இருக்கிறாங்க. அதற்காக தயவு செஞ்சு பேசுங்க. அவருக்காக நிற்கணும். அந்த கஷ்டப்பட்ட மக்களுக்காக நிற்கிறேன், அவங்களுக்காக தான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்க. உங்களை நம்பணும் நாங்கள். இப்போ அவங்களுக்காக நிற்காம ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்கீங்க. பதவிக்காக நீங்க வந்து திமுக செய்யற எந்த விஷயத்தையும் கண்டிக்க மாட்டேங்கிறீங்க. இவர் 2 விஷயம் தான் பண்ணுவாரு. ஒண்ணு ஓட்டுக்காக எதனா பண்ணுவாரு, இல்லைன்னா சீட்டுக்காக எதனா பண்ணுவாரு. அதுக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவர் சீட்டுக்காக தான் திமுக பண்ற இந்த கொடூர ஆட்சியை வந்து எந்த விதத்திலையும் கண்டிக்காம எல்லாத்துக்குமே ஒத்துவதி போயிட்டு இருக்கிறாரு. தயவு செஞ்சு இதற்கு மேலேயாவது திருந்துங்க. நாங்களாம் உங்களை பார்த்து வளர்ந்த சின்ன பசங்க தான். தயவு செய்து பழைய திருமாவளவன் அவர்கள் தான் எங்களுக்கு வேணும். இந்த திருமாவளவன் தயவு செய்து எங்களுக்கு வேண்டாம். பழைய திருமாவளவன் எங்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். ஆமாம், ஏன்னா ஒரு பழைய திருமாவளவன் அவர்கள் வந்து பெரிய போராளியாகவும் நாங்கள் பார்த்துருக்குறோம். பல சமூக பிரச்சனைக்கு குரல் கொடுத்த ஒரு நபராக எங்களுக்கு தெரிஞ்சார். இந்த திருமாவளவர்களும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். எப்படிலாம் இருக்கக்கூடாதோ அதுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக இந்த திருமாவளவன் இருக்கார். தயவு செஞ்சு கண்ணு முன்னாடி நிறைய பிரச்சனைலாம் அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. சம்பந்தமேல விஷயத்துக்குலாம் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. தயவு செய்து பழைய திருமாவளவர்களாக நீங்கள் மீண்டு வாங்க. சமூக பிரச்சனைக்கு குரல் கொடுங்க. தைரியமாக பேசுங்க. உங்களோட மக்களாகிய நாங்கள் இருக்கிறோம். நல்ல விஷயத்துக்கு நீங்கள் குரல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக உங்கள் பக்கம் நிற்போம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறோம். தைரியமாக இந்த ஆட்சியை எதிர்த்து கொண்டிருக்கிற ஒரே நபர் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த விஜயண்ணா மட்டும்தான். அவருக்கு தான் சமூகத்தில் நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தைரியமாகவும் போல்டாகவும் இந்த கொடூர தீய சக்தியான திமுகவை எதிர்த்து அவர் தொடர்ந்து தன்னுடைய குரலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு நம்மளுடைய ஆதரவு எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இது போன்ற அரசியல் நிகழ்வுகளுக்கு பீச் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நாங்கள் எதனால் தப்பாக பேசியிருந்தோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோலையும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்து திருத்திக்கிறோம். யாருடைய மனதையும் புண்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் கிடையாது. விழுமினியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக அரசியல் பண்ணுங்க அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. நன்றி, வணக்கம்.